மாற்றம் கேட்ட தமிழ்நாட்டு மக்களே, நல்ல மாற்றம் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா ஒரு தெலுங்குக்காரர் வந்திருக்கிறது எவ்ளோ பெரிய மாற்றம். வரவேற்கத்தக்கது. பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா, தமிழ்நாட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவருக்கு நல்லா புரியும். அத எடுத்துட்டு போய் நல்லா பேசுவாரு. இதுல வேற அவர் பேர் என்னது? அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க. என்ன ஒரு கர்நாடகாக்காரருக்கு பதவி குடுத்துருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். இதையும் தாண்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்குலாம் இந்த பதவி ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதாவது அவருக்கு இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறது அர்த்தமா? அப்படி பார்த்தா அவர் எப்படி கரெக்டான ஒரு வேலைய பார்ப்பாரு? அதாவது தனக்கு கொடுத்திருக்கிற பதவிய பெருசா நினைக்கிறவங்க, அத சீரியஸா எடுத்து பண்றவங்க தான் அந்த வேலைய பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பதவி அவருக்கு ஒரு விஷயமே இல்ல அப்படின்னா, அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு அந்த பதவி? அதுக்கு நம்ம ஊர்லயே எவ்வளவோ பேர் இந்த பதவிக்காக காத்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு குடுத்துருக்கலாமே. என்ன சொன்னாரு, நம்ம சிஎம் சாருக்கு பக்கபலமா இருந்தாரா? எதுல பக்கபலமா இருந்தாரு? இல்ல எதுல பக்கபலமா இருந்தாரு? சோஷியல் ஒர்க் பண்றதுல பக்கபலமா இருந்தாரா? இல்ல அரசியல் பாதையில பக்கபலமா இருந்தாரா? உங்க படத்த தயாரிச்சிருக்காரு. அதுல பக்கபலமா இருந்தாரு. படத்த ரிலீஸ் பண்ணியும் சரி கண்டுக்காத மாதிரி இருந்தாரு. அதுல பக்கபலமா இருந்தாரு. இந்த விஷயத்துலலாம் வேணா பக்கபலமா இருந்திருப்பாரு. இத விட்டு அவர் எந்த விஷயத்துல பக்கபலமா இருந்திருப்பாருன்னு எனக்கு புரியல. அதனால என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. ஊராம் வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க.